எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கடந்த வாரம் நம்ம கேட்ட கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கடந்த வாரம் ஸ்தோத்திரம் நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி யோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை தொடர்ந்து உங்களுடைய கூடாரும் சமாதானத்தோடு இருக்க காண்பி என்கிற தலைப்பின் கீழாக ஸ்தோத்திரம் தியானித்தோம். இல்லையிலோயா சொல்லுங்கள், இல்லையிலோயா. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீடுகளில் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். ஆமை ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை சமாதானத்தோடு இருக்கும்படி காண்பீர். அதை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபு 5:24 படி கடந்த வாரம் தியானித்துவோம். கர்த்தனோடு கூட இடைப்பட்டார். இந்த நாளிலும் ஆமை ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியை நம்மோடு இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படி ஆமை ஸ்தோத்திரம் பதுமை குருடனை குறித்து சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்னென்ன காரியங்களை விடுதலை பெறுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்னென்ன என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படி மாற்றத்தை விரும்பின பதுமையு என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. தலைப்பு மாற்றத்தை விரும்பின ஸ்தோத்திரம், மாற்றத்தை விரும்பின பதுமையு. அப்போது அந்த வார்த்தையின்படி மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 51வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? பார்வை அடைய வேண்டும். நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். இங்கே பதுமை குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்யணும் நீ நினைக்கிற? அப்படி என்கிற காரியத்தை ஆண்டவர் பதுமை குருடனை பார்த்து கேட்கிறார். இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் இந்த பதுமை குருடன் நீ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர்கிட்ட இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவருடைய சூழ்நிலையை சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆமீன் என்றிருக்கிறாய், நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் பதுமை குருடனை பார்த்து கேட்கிற வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போது அவர் சொல்கிறாரு, அவர் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? பார்வை அடைய வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பதுமை குருடனை குறித்து அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களையே நம்ம தொடர்ந்து செய்வதற்கு இன்றைக்கி நிறைய பேர் அங்கே பிச்சைக்கு அவருடைய சூழ்நிலை என்ன நமக்கு தெரியும். பிச்சை எடுக்கிறார். பதுமை குருடனுடைய வருமானம் என்ன அப்படின்னா பிச்சை எடுப்பது. அப்போது ஒரு இடத்துல பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே அநேக குருடர்கள் இருந்திருக்கணும். கவனிக்கணும் ஸ்தோத்திரம். அநேக குருடர்கள் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் அப்போ நிறைய பேர் இல்லை. நான் யோசிக்கிறேன், ஒரு பிச்சை எடுக்கிற இடம் அப்படின்னா அங்கே அநேக குருடர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பிச்சை எடுத்து கொண்டு இருந்திருக்கணும். ஆனால் ஏன் பதுமை குருடனை மாத்திரம் ஆண்டவர் விடுவிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் அதுக்கு முன்னாடி நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவர் உடனே என்ன பண்ணுறாரு? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார். அதில் ஸ்தோத்திரம் கீழே சொல்லப்பட்டிருக்க 47வது வசனத்தில் தாவீதின் குமாரனே இறங்கும். அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த சூழ்நிலை என்ன நமக்கு தெரியும்? அந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாங்க? அதட்டுகிறார்கள். ஆனால் அதட்டினாலும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை பொருட்படுத்தாம கவனிக்கணும். அந்த அதட்டுகிற இந்த சூழ்நிலையை அவர் பொருட்படுத்தாம, ஆண்டவர் எப்படி ஆகிலும் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் எனக்கு இறங்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டோட சமூகத்தில் போகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, நான் பார்வை அடைய வேண்டும். இன்றைக்கி உண்மையாகவே அப்படியே நம்முடைய சூழ்நிலையை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி நம்முடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலை, நம்ம எந்த கவலையோடு இருக்கிறோமோ அதை ஒரு அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற அந்த சூழ்நிலையும் நாம் அப்பா கிட்ட சொல்கிற சூழ்நிலையும் பார்க்கும்போது
நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இன்னைக்கு அப்பா அம்மா என்னை பெற்ற தாய் தகப்பன், என் கூட பிறந்தவங்க, ரத்த சொந்தம், அப்போ அவங்க கிட்ட நம்ம பேசுகிற, நம்ம கேட்குற அந்த உரிமையே இன்னைக்கு நிறைய பேர் அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா கேட்பது கிடையாது. இன்னைக்கு ஏசப்பாவை இன்னைக்கு யாரா பார்க்குறோம் அப்படின்னா மூன்றாவது மனுஷரா. இன்னைக்கு அவர் நம்முடைய தெய்வம், அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன எண்ணம் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு எங்கள் அப்பா அவர்கிட்ட நான் எப்படி வேணாலும் கேட்க முடியும். நான் அதுதான் நான் கடந்த சில நாளைக்கு முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட எப்படி என் தேவையை நான் பெற்றுக்கொள்ளணும் என்பது எனக்கு தெரியும்னு சொல்கிறோம். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டா எங்கள் அப்பா என்ன பண்ணிடுவார், உடனே எனக்கு அது என்ன வேணாலும் செஞ்சிடுவார். எங்கள் அம்மா கிட்ட எப்படி கேட்கணும், எப்படி வாங்கணும், எப்படி நைஸ் பண்ணணும் என்பது எனக்கு தெரியும், நம்ம சொல்கிறோம். ஆனால் இதே போல் அப்பா கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு நிறைய பேரால் சொல்ல முடியல. நான் ஏசப்பா கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு எப்படி கேட்டால் எனக்கு தருவார் என்பது எனக்கு தெரியும். நம்மளால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய தகப்பன் அவர்தான், ஆவிக்குரிய தகப்பன், நம்ம ஆராதிக்கிற இயேசு ஒருவர் தான். ஆனால் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். நம்முடைய சூழ்நிலையை அவர்கிட்ட சொல்லணும். நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், என்ன தேவை, மனுஷன் நம்ம எந்த சூழ்நிலை வச்சு நம்ம வெட்கப்படுத்துகிறாங்க, எந்த காரியத்தை வச்சு நம்ம அவமானப்படுத்துகிறாங்கங்கிற சூழ்நிலையை அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். எனக்கு நிறைய பேர் அப்படியே சமூகத்தில் போய் சொல்வது கிடையாது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யலைங்க, ஏசப்பா என் செப்பத்தை கேட்கலைங்க, ஏசப்பா என் கண்ணீர் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை, என் துக்கத்தை பார்க்கவே இல்லை, தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இந்த பதுமை குருடன் ஆண்டவர் வந்து கேட்பதற்கு முன்னாடி நடந்த சூழ்நிலை என்ன, கூப்பிடுறான், அதிகமாக கூப்பிடுறான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுறான். எப்படியாகிலும் ஏசப்பா கிட்ட நான் என்ன பண்ணணும், சொல்லணும், என் பிரச்சனையே சொல்லணும், சீஷர்கிட்ட சொல்லணும், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கிட்ட சொல்லணும். இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட என் சூழ்நிலை என்ன பண்ணணும், எப்படி ஆகிலும் சொல்லணும். இன்னைக்கு நம்ம பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு, நம்ம கடனை மாற்றுவதற்கு, நம்ம வியாதியை மாற்றுவதற்கு, நமக்கு தேவையை சந்திப்பதற்கு, நல்ல வேலையை கொடுப்பதற்கு, நல்ல வருமானத்தை கொடுப்பதற்கு, அல்லது நம்ம எதிர்பார்க்கிற சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு எத்தனை பேர் அந்த சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட சொல்லும்படி விரும்புகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அவன் ஸ்தோத்திரம் எல்லா மனுஷங்கிட்டையும் சொல்லிட்டு எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேராக வரும்போது அப்போ தான் கடைசியாக போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம், ஆண்டவரே இன்னைக்கு இவருடைய பதுமை குருடனுடைய சூழ்நிலை என்ன, பிச்சை எடுக்கணும், அதில் வருகிற வருமானத்தை அவன் சாப்பிடணும். இப்போது இன்னைக்கு நிறைய இந்த பதுமை குருடனை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இன்னைக்கு பதுமை குருடன் ஆண்டவரை கூப்பிடுற நேரத்துக்கு கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து ஐயா அம்மானு பிச்சை எடுத்தா கொஞ்சம் காசு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், பார்க்கலாம். உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஆண்டவரை கூப்பிடுறான், ஒருவேளை மனுஷர்கள் அதட்டுறாங்க, சரி ஓகே, இனி நம்ம ஆண்டவரை கூப்பிட முடியாது, நம்ம வேலை என்ன, உட்காந்து நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் பிச்சை எடுப்போம், ஏதோ ஒரு வருமானம் வரும், அதை வச்சு நம்ம சாப்பிடுவதற்கு நமக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. அவன் கூப்பிடுறான், முன்னிலும் அதிகமாக கூப்பிடுறான், ஆண்டவர் அவன் கிட்ட வரும் வரைக்கும் அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அவன் பக்கத்தில் வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிற அப்படின்னு கேட்குற வரைக்கும் அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் சூழ்நிலையை பார்க்கல, அவன் வருமானத்தை பார்க்கல, அவன் வயிற்று பிழைப்பு என்ன பிச்சை எடுப்பது அதை பார்க்கல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எப்படி ஆகிலும் ஆண்டவரை நான் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனை சொல்லணும். நீ ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அப்பா கிட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். உன் தேவை சந்திக்கிற வரைக்கும், அப்பா உன் வாழ்க்கையில் இறங்குற வரைக்கும் அப்பா கிட்ட உன் பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ மனுஷங்கிட்ட ஒரு உதவிக்காக ஃபோன் பண்ணுறோம், சரி இப்போ இல்லை
1 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ 1 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த மனுஷருக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கேட்பாங்க. அப்போ நம்ம நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, காசு கொஞ்சம் வேணும்னு சொல்லி போன மாதமே நான் கேட்டுட்டு போனேன். 1 மாதம் கழிச்சு என்ன பண்ண சொல்லியிருந்தேன், ஃபோன் பண்ண சொன்னீங்களே, மறந்துடுறான். ஆனால் அப்போ மறக்கிறவர் அல்ல, ஆனால் இன்னைக்கு கூப்பிடுகிறதுலையே நம்முடைய விசுவாசம் காணப்படும். நீ எந்த அளவுக்கு அப்பாவை கூப்பிடுறியோ, எந்த அளவுக்கு அவர் இறங்குற வரைக்கும், அவங்க பிரச்சனை அவர்கிட்ட சொல்கிற வரைக்கும், அவர் எனக்கு விடுதலை கொடுக்குற வரைக்கும் சொல்லணும்னு நினைக்கிறியே, அதுவே உன் விசுவாசம் வெளிப்படும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அப்பா இறங்குற வரைக்கும். அந்த வார்த்தை சொல்லுது, எனக்கு இறங்கும். அவன் சொல்கிறான், எனக்கு ஸ்தோத்திரம் விடுதலை வேணும்னு சொல்லலை. ஆமாம், கூப்பிடுகிற வார்த்தை என்ன, ஆண்டவரே நான் பார்வை இல்லை, எனக்கு பார்வை கிடைக்கணும், நான் பிச்சை எடுக்கிறேன், இப்போ என் கண் இல்லாதனால நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு கண் பார்வை கொடுங்கன்னு அவன் சொல்லவே இல்லை. 47வது வசனம் அவன் சொல்கிற வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே, ஆண்டவர் என்னப்பா சத்தம், ஆண்டவர் இந்த வழியாக போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே எனக்கு கண் பார்வை கிடைக்கட்டும், அதுதான் சொல்லியிருக்கணும். எத்தனையோ நன்மை செய்றீங்களே, எனக்கு கண் பார்வை கிடைக்க உதவி செய்யணும் கூப்பிடல. அவன் கூப்பிடுற வார்த்தை எனக்கு இறங்கும். புரியுதுங்களா? அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் கூப்பிடுறோம். நிறைய பேர் இப்போ சூழ்நிலை சொல்கிறோம், ஆனால் அந்த பதுமை குருடன் அழகா சொல்கிறான், எனக்கு இறங்கும். அந்த வார்த்தையின் வெளிப்பாடு என்ன, எந்த மனுஷனும் எனக்கு இறங்கலை. என் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், என் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நான் பார்வை இல்லை, நான் பிச்சை எடுக்கிறேன், இதனால் ஒருவேளை சாப்பாடு கூட எனக்கு யாரும் என்ன பண்ணிட முடியாது, போட்டிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இறங்கும். காரணம் என்ன, எந்த மனுஷனும் எனக்கு இறங்கலை, எந்த மனுஷனை என் சத்தத்துக்கு இறங்கலை. சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ இந்த வார்த்தை நான் பாருங்க, அவ கூப்பிடுறான், சத்தத்தை கேட்டு சொல்கிறாங்க, என்ன சத்தம், ஆண்டவர் இந்த வழியாக போகிறாரு அப்படின்னு சத்தத்தை கேட்ட உடனே கூப்பிடுறான், அதட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது, ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போய் இருக்கணும், நான் கற்பனையா. அப்போது முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுறான். நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க, தாவீதின் குமாரனே இறங்கும். இன்னைக்கு 2 பேர் ஜெபிக்கும்படி போகிறாங்க. ஒருத்தர் ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணுறேன், வாரந்தோறும் சபைக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமமாக கொடுக்குறேன், பரிசுத்தமாக இருக்கிற, பயத்தோடு இருக்கிற, அப்படி இப்படின்னு சொல்கிறார். தூரத்தில் ஒருத்தர் நின்று ஜெபிக்கிறாரு, பாவியாகி என் மேல் கிருபையாய் இறங்கும். அவர் அடிக்கிட்டே போகிறாரு, நான் தசம்பா கொடுக்குறேன், நான் ஏழைக்கு இறங்குறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். இவ தூரத்தில் நின்று அவர் சொல்றாரு, பாவியாக என் மேல் கிருபையாய் இறங்கும். அப்போ ஆண்டவர் இங்க வந்து சொல்றாரு, அவன் அல்ல இவனே. அப்ப காரணம் என்ன, நம்ம கூப்பிடுகிறதுலையும், புரியுதுங்களா? இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு நல்லா இருக்கிறியான்ற வார்த்தையை கோபமாகவும் அந்த வார்த்தை கேட்கலாம், பாசமாகவும். நல்லா இருக்கிறியான்னு கேட்குற வார்த்தை. இப்போ கடமைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, வீட்டுக்கு கடமைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்கள நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ அவங்க கிட்ட எப்படி பேசுவோம், நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா அப்படின்னு போயிடுவோம். அதே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, வா 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 உட்காரு, சாப்பிடு, நல்லா இருக்கிறியா, என்னாச்சு, விசாரிப்புல. அப்போ இதே வார்த்தை தான் ஆண்டவரை தன் பக்கம் வருவதற்கு கூப்பிடுகிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்றோம் என்பது கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீதின் குமாரனே, ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும், நான் பார்வையடைய வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கீழே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கூப்பிடுறான், என்ன கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே இறங்கும், இதுதான். ஆனா ஆண்டவர் கூப்பிடுகிறதுல என்ன பார்த்திருக்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தை பார்த்திருக்கிறார். புரியுதுங்களா? கூப்பிட்டது என்ன, இறங்குன்னு கூப்பிடுறான்,
வந்து நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு, பார்வை அடையணும்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? உன் விசுவாசத்தின்படி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை சொல்லுங்க. இப்போ ஆந்திரக்கார அப்போ கவனிக்கணும், உன் விசுவாசம் நீ கூப்பிடுகிறதுல என்ன இருக்கணும் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் இருக்கணும். சும்மா கூப்பிடுறது இல்லை, கடமைக்காக ஏசப்பா இல்லை, நம்ம கூப்பிடுறது நான் விசுவாசிக்கிறேன், என் சத்தம் பரலோகம் கேட்கும். புரியுதுங்களா? நான் ஜெபிக்கிறேன், என் சத்தத்தை அப்பா கேட்பாரு. இதுதான் விசுவாசம். அப்ப இந்த ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவனை நோக்கி நீ போகலாம். என்ன சொல்றாரு? நீ போலாம். ஆனா என்ன சூழ்நிலை? குருடன். ஆண்டவர் சொல்றாரு நீ போலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நாம இந்த வருஷத்தையே முடிக்க போறோம். இன்னும் 3 மாசத்துல இந்த வருஷத்தை முடிக்க போறோம். நாமும் ஆண்டவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஆனா அந்த கூப்பிடுதலில விசுவாசத்தோடு, அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசம் இல்லாம 1 வருஷம் இல்ல 10 வருஷம் நீ கூப்பிட்டாலும் அந்த சத்தத்துக்கு அப்பாவால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பதில் கொடுக்கவே முடியாது. அப்போ கூப்பிடுறான், கூப்பிடுகிறதுல விசுவாசத்தோடு. யாரும் இறங்கல, நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? இறங்கி வாரம். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, அதுதான் 2 நாளாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கூட அப்பா சொல்றாரு, சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்ன பண்ணு? கேள். என்ன சொல்றாரு? நீ விரும்புகிறத என்கிட்ட கேள். ஏன்? அப்ப சாலமோன் என்ன நினைக்கிறாரு அப்பாக்கு தெரியாதா? புரியுதுங்களா என்ன சொல்றது? அவர் சாலமோன் என்ன நினைக்கிறார் என்பது ஏன் ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னா தெரியும். ஆனா நம்முடைய வாயினால அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். வாசிங்க 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். 8வது வசனம், சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறத கேள். இப்போ குருடன் கிட்ட போய் எப்படி ஆண்டவர் கேட்டாரோ, நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்போ கவனிங்க, இப்போ ஒரு வயிற்று வலி அப்படின்னா வெளியில என்ன பண்ணாது? வெளியில வலிக்கிறது என்ன பண்ணாது? தெரியாது. வெளியில அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு தலைவலியோ ஒருவேளை ஜுரம் அப்படின்னா கூட நம்ம முகம் மாறுறது தெரியும். அப்போ ஒரு வயிற்று வலி அப்படின்னா நாம சொல்லாம மற்றவங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. இப்போ குருடனா இருக்கிறா அப்படின்னா பார்த்த உடனே தெரியுமா தெரியாதா? கண்ணு தெரியாதவங்களை பார்த்த உடனே தெரியுமா தெரியாதா? அவங்க பார்க்கும்போதே அவங்க என்னவா இருக்கிறாங்க? கண்ணு தெரியாம. ஆனா ஆண்டவர் குருடங்கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? புரிதுங்களா அந்த வார்த்தை? பார்க்கும்போதே தெரியும் சூழ்நிலை என்ன. இப்போ இன்னும் சில காரியங்களை நான் தியானிக்கலாம். அப்போ பார்த்த உடனே தெரியும். ஆனா அப்பா கேட்கிறாரு, ஒருவேளை பார்வை இல்லை, ஒருவேளை பார்வைக்காக என்ன கூப்பிட்டுருக்கிறியா இல்ல வேற தேவைக்காக என்ன கூப்பிட்டுருக்கிறியா? புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, வாயினால அப்பா கிட்ட என்ன பண்ணணும்? அதான் மத்திய 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டாதான். இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம பிரச்சனை சொன்னாதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வு செய்வதற்கு, உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு. இப்போ நான் சொல்றேன் சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு சொல்லுகிறதுல விசுவாசம் இருக்கட்டும். என்ன மனுஷன் கேட்க மாட்டான், நம்ம வார்த்தைக்கு மனுஷன் கேட்க மாட்டான். ஆனா யார் கேட்பாரு அப்படின்னா நம்ம ஆராதிக்கிற தகப்பன். என் வார்த்தையை மனுஷன் கேட்கிறானோ இல்லையோ, மனுஷன் புறக்கணிக்கிறான். ஆனா என் வார்த்தை ஒரு நாளும் நான் தகப்பன், நான் விசுவாசிக்கிற தகப்பன் ஒரு நாள் இந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டாரு? புறக்கணிக்க. அப்ப இந்த விசுவாசம் இனி நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மாற்றுவார் என்கிற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இனி நீ ஜெபிக்கும் போதெல்லாம், நீ அப்பா சமூகத்தில் போய் கூப்பிடும் போதெல்லாம் விசுவாசத்தோடு. அதுதான் நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி போய் முட்டி போட்ட உடனே அப்படியே அவங்க பிரச்சனை அடிக்கிட்டே போவாங்க. இல்லை, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லணும், அப்படி நாமத்தை சொல்லணும்,
கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய தேவை என்ன பண்ண, ஆண்டவரே இறங்கும், என் தேவையை சந்தியும். புரியுதுங்களா? அப்போ நீ கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ண துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் தான் சொல்லுவேன். ஆனால் உன்னை அப்படியே நிருப்போம். அப்போது உன் வாழ்க்கையில் அப்போது ஒரு நீ கொஞ்ச நேரம் நீ ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ நமக்கு தெரியும் இப்போ நம்ம தேவையை சொல்லணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ போன உடனே முட்டி போட்டுட்டு ஆண்டவரை கடனை மாற்றோம், வேலை வேணும், வருமானம் வேணும், அது அப்படி சொல்லக்கூடாது. அப்போ விசுவாசத்தோடு அந்த வார்த்தை சொல்லுது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற வார்த்தை 52வது வசனத்தில், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். குருடனுக்கு பார்வை கிடைச்சிச்சு. எத்தனை வருஷம் இல்லை, இன்னைக்கு பார்வை அடைவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு சூழ்நிலை விசுவாசிப்பது. என்ன நடந்தாலும் ஆண்டவரை கூப்பிடுகிறத அவன் என்ன பண்ணவே இல்லை, கூப்பிடுகிறத அவன் விடவே இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் சில தடைகள் மாறணுமா, சாபங்கள் மாறணுமா, நீ நம்ம அப்பாவை கூப்பிடுறத பெற்றுக்கொள்ற வரைக்கும் கூப்பிடுகிறத என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே. பெற்றுக்கொள்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நீ எதுக்காக கூப்பிடுறியோ அந்த சூழ்நிலை மாறு வரைக்கும் நீ கூப்பிடுகிறத நிறுத்தவே கூடாது. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் கூப்பிடுகிறது விசுவாசத்தோடு. அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து உடனே. அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிடுகிறது, அதுதான் நான் நிறைய முறை சொல்கிற வார்த்தை. கூப்பிடுறோம், கூப்பிட்டுட்டு அந்த ஜெபத்தையே மாற்றிக்கிறோம். சில நாட்கள் கடந்து போக ஜெபத்தை மாற்றிக்கிறோம், ஜெப குறிப்பை மாற்றிக்கிறோம். இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, பெற்றுக்கொள்கிற வரைக்கும். அதுதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க பிலிப்பியர் 4:6 வசனம். பிலிப்பியர் 4:6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். புரிதுங்களான்னு சொல்றது? இது வரைக்கும் ஆண்டவர் பார்த்துப்பான்னு விட்டுட்டு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ அதுதான் பதுமை குருட அவன் சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறான். ஆண்டவரே நான் பிச்சை எடுக்கிறேன், யாரும் எனக்கு இறங்கல, நீங்க எனக்கு இறங்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த பதுமை குருடன போல நாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது, ஆனா நாம ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்முடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். ஆண்டவரே இவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடன் மாறணும் என்பதை வாயினால ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் வேதம் சொல்லுது, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு தெரியும்னு விட்டுறாதீங்க. நம்ம வாயினால ஆண்டவரே எது எனக்கு தடையா இருக்குது, எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு இது தடையா இருக்குது, உன மாற்றத்தை தாரும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. இப்போ நிறைய கம்பெனிலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முடிக்கும் போது இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க, என்னென்ன வந்திருக்குது, என்னென்ன போயிருக்குது அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணி எழுதி வைக்கணும். இப்போ எல்லாருக்குமே அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆப்சென்ட்ன்றதை என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் கம்பெனிக்கு சொல்லணும், நிர்வாகத்துக்கு சொல்லணும், தெரியப்படுத்தணும். அப்போ தெரியப்படுத்தும் போது தான் இப்போ மாதம் ஃபுல்லாக இத்தனை நாள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா கம்பெனியில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் போடுவாங்க. அப்போ அதே போல தான் பரலோகம் உனக்கு உதவி செய்வதற்கு, பரலோகம் உனக்கு இறங்குவதற்கு உன் சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் அப்பா கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு இந்த சூழ்நிலை இதை மாறட்டும், இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறட்டும், எனக்கு இது காரியம் மாறட்டும். அப்போ அப்பா கிட்ட தெரியப்படுத்துகிற மனுஷனாய் பதுமை குருடன் இருந்தார். அவருடைய சூழ்நிலைய அப்பா கிட்ட தெரியப்படுத்துகிற மனுஷனாய் பதுமை குருடன் இருந்ததுனால விடுதலை. ரெண்டாவது, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு அந்த வழியா வரான் என்பதை இவன் கேள்விப்பட்டு வரல. கவனிக்கணும், இயேசு அந்த வழியாய் வரார் என்பது ஆல்ரெடி பிளான் பண்ணி பதுமை குருடன் என்ன பண்ணல, அவன் அந்த வழியில வரல. அவனுக்கு அதிர்ஷ்டம், ஆண்டவர் வழியில அவன் நிற்கிறான். புரியுது நான் சொல்றது? ஆண்டவருக்காக பிளான் பண்ணி வரல,
அவன் நிற்கிற வழியா ஆண்டவர் கடந்து வந்தார், அவன் அதிர்ஷ்டம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஆண்டவரை பின்பற்றுகிறது, நாமே ஒரு ட்ராக்ல போகக்கூடாது. ஆண்டவர் பார்க்கும்படியாய், ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் சந்தோஷம் அடைகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்னா செய்யணும். அப்போ அந்த வார்த்தை மார்க் 10:46 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ கோட்டையை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமே என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்போ 47 அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். கூப்பிட்டான்னு கூட சொல்ல, தொடங்கினான், ஆரம்பிச்சான். அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, இயேசு வருகிற வழியில அவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஸ்தோத்திரம், அந்த குருடனுடைய பார்வை கிடைப்பதற்கு. அதான் 34 சங்கீதத்தில் 19வது வசனத்தை சொல்லுது. வாசிங்க 34 சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவ எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நான் சொல்றேன், தேவ சித்தத்தில் நீ நின்னா, தேவ சமூகத்தில் நின்னா, ஆண்டவரும் பிரச்சனைக்கு முன்னாடி நிற்பார். புரியுது நான் சொல்றது? நீ தேவ சித்தத்தில், தேவன் விரும்புகிறபடி, தேவன் அழைக்கப்பட்ட அழைப்புல, தேவன் எதுக்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளுதல நீ சரியா நின்றுட்ட அப்படின்னா, ஆண்டவர் நீ நிற்கிறதற்கு ஏற்றவாறு உன் பிரச்சனைக்கு, அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவ எல்லாவற்றிலும் ஆண்டவர் நின்று உங்களை விடுவிப்பதற்கு. நாம நிற்க வேண்டிய இடத்துல சரியா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? நிற்க வேண்டிய இடத்துல சரியா நிற்கணும். நம்ம இஷ்டம் போல எங்க வேணாலும் அப்படி இல்லை. ஆண்டவர் விரும்புகிறபடி நீங்க நின்னா அவரும் பிரச்சனைக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்பாரு. நீ சரியா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் சமூகத்துல நீ சரியா நிற்காததுனால ஆண்டவரும் பிரச்சனைக்கு சரியா என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேத வசனத்தின்படி பர்திமே குருடன் ஆண்டவர் வருகிற வழியில நிற்கிறார். இன்னைக்கு நாம ஆண்டவர் பார்க்கும்படி நிற்கணும். உன் வாழ்க்கைய ஆண்டவர் பார்க்கும்படி, உன் ஜீவியத்தை ஆண்டவர் பார்க்கும்படி, உன் நடக்கையை ஆண்டவர் பார்க்கும்படி, உன் குறிகள் ஆண்டவர் பார்க்கும்படி நீ நின்னா ஆண்டவரும் பிரச்சனைக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு, நிற்பார். ஆண்டவர் விடுவிப்பதுக்கு அவரு நீ நிற்க வேண்டிய இடத்துல சரியா நிற்கணும். இன்னைக்கு நாம சரியா நிற்காம, இதுக்கு உதாரணம் அப்படின்னா, மாசம் ஃபுல்லா நம்ம வேலைக்கு போகாம சம்பளம் எதிர்பார்த்தா வருமா? அது போலதான் நீ நிற்க வேண்டிய இடத்துல சரியா நிக்கல, அப்ப நிக்காம ஆண்டவர் என் பிரச்சனை மாற்றுவார் என்பதை நீ என்ன பண்ண கூடாது சொல்ல. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, அப்ப எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப அவர் நம்மிடம் பிரச்சனைகளை விடுவிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பதற்கு நாம நிற்க வேண்டிய இடங்களில சரியா நிற்கணும். அதுதான் பெற்றுக்கொண்ட தாளந்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துவது. பெற்றுக்கொண்ட தாளந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்துவது. அப்ப நீ சரியா நிற்பதற்கு ஒரு தீர்மானமான, நான் இஷ்டம் போல இல்லை, தேவ சித்தத்தின்படி நான் என்ன பண்ணணும், நிற்கணும். அப்ப தேவ சித்தத்தின்படி நீ நின்னா அவர் பிரச்சனைக்கு முன்னாடி. அதுதான் எரேமியா 6:16 வசனத்தை கூட வாசிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த வார்த்தை சொல்லுது பாருங்களேன், நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அந்த வார்த்தை சொல்லுது, வழிகளிலே நின்று
பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதில் என்ன பண்ணணும்? நடக்கணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இஷ்டம் போல நடக்கிறோம், இஷ்டம் போல நடக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் விரும்புகிறபடி நின்னா அவன் பிரச்சனைக்கு முன்னாடி அவர் நினைப்பார். அதுதான், நீ வழிகளில் நின்னா உன் ஆத்துமாவுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் நீ நடந்தா அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லையா, அப்போ நாம் சரியா ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம என்ன பண்ணினோம்? சரியா நிற்கலை. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், சில மாதங்கள் குழந்தை நிற்பதற்கு சில மாதங்கள் என்ன பண்ணும்? எடுக்கும். உடனே என்ன பண்ண முடியாது. குழந்தை பிறந்ததே எழுந்து நின்று நடக்க வாய்ப்பில்லை. அப்போ அது போல் இந்த வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வார்த்தையின்படி இளைப்பாறுதல் கிடைப்பதற்கு நின்று எது பூர்வ பாதை என்பதை நம்ம கேட்டு விசாரித்து அதில் நடக்கிற பிள்ளைகளாக நிற்க சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்குற இளைப்பாறுதலை மாலை என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அப்போது ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு மாற்றத்தை விரும்பின பதுமையை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை பெறுவதற்கு யோசித்து பாருங்க. எனக்கு அநேக வருஷங்கள் மாறாத பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு. நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அவையெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம சரி ஆண்டவரை கூப்பிடாம நாம ஸ்தோத்திரம் இப்போ இருக்கிறத கொண்டு வாழ பழகிட்டோம். இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளை ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அவர் நம்மை ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கிற மாற்றத்தை பெறுவதற்கு நாம் பதுமை குருடனை போல கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய பிரச்சனை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? சொல்லணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நீ செய்யதான் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றத்தை. சரி, இப்போ பதுமை குருடனுக்கு ஆமை ஸ்தோத்திரம் இறங்கினது மனுஷரா ஆண்டவரா? புரியுது அந்த கேள்வி? இப்போ மனுஷர் எல்லாம் என்ன பண்றாங்க? பதுமை குருடன் கூப்பிடும் போது அதட்டுகிறார்கள். மனுஷன் இறங்கல. சரி, குருடனா இருக்கிறாரு, வச்சு எடுக்கிறாரு, ஒருவேளை ஆண்டவரை கூப்பிட்டுட்டு போய் விட்டா என்ன பண்ணும்? ஒருவேளை பார்வை கிடைக்கணும். எந்த மனுஷன் என்ன பண்ணல? நினைக்கவே. புரியுதுங்களா? மனுஷனுடைய சூழ்நிலை நாம நல்லா இருந்தா போதும். மனுஷனுடைய சுபாவம் என்னது? நாம நல்லா இருந்தா போதும். அப்போ எந்த மனுஷனும் கூட்டு போய் ஆண்டவரை இவங்க இதே இடத்துல அநேக வருஷமா பிச்சை எடுக்கிறாரு, கொஞ்சம் பார்வையுடைய அற்புதம் செய்யுங்கன்னு எந்த மனுஷன் கூப்பிட்டுட்டு போல. அப்போ இந்த மனுஷரை தான் நாமளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்புறோம். இந்த மனுஷர்கள் தான் நம்மை உயர்த்துவாங்க, விடுவிப்பாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு இந்த மனுஷரை தான் நம்புறோம். ஆனா எந்த மனுஷரும் உங்க வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு யாரும் உதவி செய்யவே மாட்டாங்க. இன்னைக்கு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேத வசனத்தின்படி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனுஷரை நம்புகிறத விட, மனுஷர் எதிர்பார்க்கிறத விட அதிகமா ஆண்டவருடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க? எதிர்பார்க்க. எனக்கு நிறைய பேர் இப்போ கடவுளுக்கு நிகரா மனுஷனை நினைக்கிறோம், கடவுளுக்கு நிகரா மனுஷரை நினைக்கிறோம். அவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஸ்தோத்திரம் சொல்றாங்கல்ல, எங்க அப்பா அம்மா அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னங்க கவலை, என் மகன் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை சொல்ற மாதிரி இல்லையா? எந்த மனுஷனும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரவே மாட்டான். அப்போ நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுங்க, மனுஷனால ஒன்றும் நடக்காது, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரால தான். அப்போ ரெண்டு விஷயம். இப்போ என்ன சொன்ன? மாற்றத்தை விரும்பின பதுமையும், ஆண்டவர் வர வழியில் நின்ன பதுமையும். ஆண்டவர் வருகிற வழியில அவனும் நின்றுட்டு இருந்தார். அப்ப மூணாவது ஆகாதவற்றை தூக்கி எறிந்த பதுமை. என்ன ஆகாதவற்றை அப்படின்னா, வாசிங்க அது 10ஆம் அதிகாரம் 50வது வசனம். மார்க் 10:50வது வசனம் வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு
எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அது வரைக்கும் எந்த மனுஷனும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போல. 49வது வசனத்தில் சொல்லுது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்போ அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அப்போ அதே மனுஷர்கள் திரும்ப வந்து, ஏசப்பா உன்னை கூப்பிடுறாருப்பா, தைரியமாரு, எழுந்திருன்னு சொல்லும் போது அவன் உடனே சொல்ல, அந்த வார்த்தை என்னது? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். என்ன மேல் வஸ்திரம்? மேல் வஸ்திரம் எரிவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த நாட்களில் அரசாங்கத்தால் இவங்க பிச்சை எடுக்கிறாங்க என்பதற்கு ஒரு அங்கி கொடுப்பாங்களா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க பலவீனத்தின் நிமித்தம் எழுதப்பட்டிருக்குமா. அப்போ இயேசு அழைக்கிறார் சொன்ன உடனே அந்த வஸ்திரத்தை அந்த குருடன் என்ன பண்ண, உடனே தூக்கி எறிந்தான். தூக்கி எறிந்து ஆண்டவர்கிட்ட போய் நின்னதனால அற்புதம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில கூட இப்போ அந்த குருடன், பதுமை குருடன் அந்த அங்கிய தூக்கி எறிய வேண்டிய அவசியம் கூப்பிட்ட மனுஷரும் சொல்ல, ஆண்டவரும் சொல்ல, இப்போ அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு வர சொல்லுன்னு சொல்லி ஆண்டவரும் சொல்லலை, கூப்பிட்ட மனுஷரும் என்ன பண்ணல, சொல்லலை. அவங்க சொல்றாங்க, எழுந்திரு, திடன்கொள், இயேசு அழைக்கிறார், அவள் தான். ஆனா இவருக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த குருடன் என்கிற வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றாரு. இன்னைக்கு நாம கூட சில காரியங்களை தூக்கி எறியாத வரைக்கும், சில சில காரியங்களை நாமும் தூக்கி போடாத வரைக்கும் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் வரவே வராது. எரிய வேண்டியவைகளை உடனே என்ன பண்ணணும், தூக்கி எரித்து விடும். நமக்குள்ள இருக்கிற சில சில சுபாவங்களை தூக்கி எறியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை. ஒருவேளை ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென் ஸ்தோத்திரம், எழுந்து, அதுக்கு மேலே அந்த குருடன் அழைத்து, திடன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார் என்ற வார்த்தையின் உடனே, இருங்க கொஞ்ச நேரம் நான் பிச்சை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தா யோசித்து பாருங்க. ஆண்டவர் அழைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, இருங்க இன்னும் கொஞ்ச நேரம், இப்போ ஆண்டவர் போறாரு, நிறைய திரள் கூட்டம் போது, யாராவது ஏதாவது உதவி செய்வாங்க, அதை நான் வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட வரேன்னு சொல்லியிருந்தா பதுமைக்கு என்ன வந்திருக்காது, பார்வை வந்திருக்காது. எனக்கு நிறைய பேர் ஆண்டவர் அழைக்கும் போது நாமளும் காரணம் சொல்றோம். ஆண்டவர் அழைக்கும் போது நாமளும் அதுதான் அந்த வார்த்தை சொல்கிறேன் நிறைய முறை. ஆலயம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் தாமதம், இப்போ தாமதமாக பதுமை குருடன் வந்திருந்தா பதுமை குருடன் இன்னும் வந்திருக்காது, பார்வை கிடைச்சிருக்காது. இப்போ நாமும் எவைகளில் ஆவிக்குரிய காரியங்களில் எவைகளில் நம்ம தாமதமாய் வருமோ, அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது வரும். சர்ச்சை முடிஞ்ச உடனே எழுந்து போகிறோம், புரியுதுங்களா? துக்கத்தோடு வரும், துக்கத்தோடு எழுந்து போகிறோம். அப்போ தாமதம், இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய காரியங்களில் தாமதம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் இன்னைக்கு உடனே என்ன பண்ணுங்க, தூக்கி எறியணும். எவைகளில் ஆண்டவர் தூக்கி எறிய விரும்புகிறாரோ சொல்லுங்க, உடனே என்ன பண்ணணும், தூக்கி. யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க, யாருக்கும். நம்முடைய ஆண்டவர் மனுப்புத்திரன் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இப்ப கூப்பிடுகிற இந்த வாயினால வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவன் என்ன பண்ண முடியாது, சொல்லுங்க, ஒருவர் தேவனை தரிசிக்க முடியாது. இப்போ இந்த வாயினால கூப்பிடுறேன். இப்போ இந்த வாயினால கூப்பிடும்போது நம்ம தியானிச்சிருக்கிறோம், விசுவாசம் நமக்கு தேவை. இப்போ இந்த வாயினால கூப்பிடும்போது பரிசுத்தமா ஆண்டவரை கூப்பிடணும். அப்போ இந்த வாய் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும். சொல்லுங்க, என்னவா இருக்கணும், கவனிங்க, என்னவா இருக்கணும். இப்போ தம்பி, அப்போ இந்த வாய் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா. இல்லை அப்படின்னா கவனிங்க, இப்போ ஆண்டவரை நம்ம பிரச்சனையை சொல்ற சூழ்நிலை என்னது அப்படின்னா,
நம்ம வாயினால என்ன பண்றோம்? கூப்பிடுறோம். அப்ப இந்த வாய் என்னவா இருக்கணும்? கவனிங்க, இந்த வாய் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நல்ல ஒரு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்க்க போறோம்னு வச்சுங்க. கவனிக்க விட்டுருங்க. ஒரு முதலமைச்சரை பார்க்க போறீங்கன்னு வச்சுருங்க. அப்போ நம்ம எப்படி போவோம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி நம்மள முதல்ல உள்ள விடுறதுக்கு நிறைய செக்யூரிட்டி, நிறைய எல்லாம் அது அப்பாயின்மெண்ட் இருக்குதா, அது இருக்குதா, அது கேட்பாங்க. இப்போ போய் பார்க்குறோம். எப்படி பார்ப்போம்? இந்த வாயில வெத்தலை பாக்கு போட்டுட்டு, பொடி போட்டுட்டு, ஆன்ஸ் போட்டுட்டு போய் பார்ப்போமா? ஒரு நாட்டின் முதலமைச்சரை பார்க்க போறோம்னா பார்ப்போமா? சொல்லுங்க, பார்ப்போமா? வாயை கூட ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாம்புக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க, இல்லை வாயை கூட. புரியுதா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த திருடுறவங்களாம் வாயில் தானே பிளேடு வச்சுருக்கிறாங்க, துப்பிடுவேன்ன்றாங்கல்ல. அப்போ வாயை கூட பண்ணுவாங்க. இப்போது வாயில் ஒரு வெத்தலை பாக்கு போட்டுட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம விடுவாங்களா உள்ளோம்? இப்போ எப்படி இருப்பார் ஒரு முதலமைச்சர்? எப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்கன்னு வச்சுங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ வெத்தலை பாக்கு போட்டுட்டு போய் பேசினா என்னவாகும்? சும்மா சொல்லுங்கள். வெத்தலை பாக்கு போட்டுட்டு போய் ஒயிட் ஷர்ட்டு அவங்க போடுற காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ அந்த ஷர்ட்டில் போயிட்டு வெத்தலை பாக்க போட்டுட்டு பேசுகிறேன் அப்படின்னா என்ன இருக்கும்? அந்த சட்டையெல்லாம் ஸ்ப்ரே வரும். அப்போது வெள்ளை சட்டை என்னவா இருக்குன்னா சிவப்பு சட்டையாக மாறிடும். அப்போது ஒரு மனுஷரை பார்க்கறதுக்கு போகும்போதே இந்த வாய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் இந்த வாயினால் நம்மளோட பிரச்சனையை தெரியப்படுத்துகிற அந்த வாய் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஐயோ வர்றாங்க, வெத்தலை பாக்கு போடு, அது போடு, இது. பரலோகத்திலிருந்து நம்ம பார்க்குறாரு நீ என்னென்ன செய்யறன்பதை. அப்போ நம்ம வாயினால கூப்பிடும் போது என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுது, அவன் தூக்கி எறிய வேண்டியவைகள் உடனே குருடன் என்கிற அந்த வஸ்திரத்தை என்ன பண்றான்? உடனே தூக்கி போடுறான். விசுவாசம். பொடி போட்டுட்டு, ஆன்சு போட்டுட்டு, பீடி பிடிச்சிட்டு நீ கூப்பிடுற அப்படின்னா அது எத்தனை விசுவாசம் இருந்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படவே படாது. அப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த மாற்றத்தை விரும்பின பதுமையை போல நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு விட வேண்டியவைகளை, தூக்கி எறிய வேண்டியவைகளை நான் என்ன பண்ணணும்? உடனே தூக்கி எறியணும். புரியுதா? அப்ப தூக்கி எறிய வேண்டியவைகளை நீங்க தூக்கி எறியாத வரைக்கும் நீ கூப்பிடுகிற சத்தம், ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப அப்படியே நான் சொல்ற கற்பனை பண்ணுங்க. உன் வாய் பரிசுத்தமா இருந்தா உன் ஜெபம் மேல போகும், பரலோகத்துக்கு கேட்கப்படும். உன் வாய் பரிசுத்தம் இல்லை அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளவே தான் இருக்கும், மேலே போகாது, வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அதுதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, முடியவே முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எதெல்லாம் தூக்கி எறிய அப்பா விரும்புகிறாரோ அதை உடனே நம்ம என்ன பண்ணணும்? தூக்கி எறிய. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7:8-9 வாசிக்கிறோம். லாபமா இருந்தவைகள் எவைகளோ, பவுல் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ. சொல்லுங்க, அந்த வார்த்தை பாருங்களேன். லாபமா இருந்தவைகள் எவைகளோ, இதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நினைத்தவைகள் எவைகளோ, எனக்கு இதனால பணம் வரும் நினைத்தவைகள் எவைகளோ, எதனால நான் நல்லா இருப்பேன், வீடு மேல வீடு கட்டுவேன் நினைச்சவைகள் எவைகளோ, இவைகளால நான் காரு பங்களா பைக்கு வாங்குவேன் நினைத்தவைகள் எவைகளோ, அப்ப எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். இன்னைக்கு அப்படியே நீங்க யாரும் சொல்ல வேணாம், உங்க மனசாட்சியே ஒரு கேள்வி கேளுங்க. ஆண்டவருக்காக விட்ட ஒரு காரியம் ஏதாகிலும் இருக்குமானா? அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனசாட்சி கேளுங்க. ஆண்டவருக்காக லாபமாய் இருந்தவைகள் எவையாகிலும் ஒண்ணு, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எவையாகிலும் ஒண்ணு வாழ்க்கையில் இருந்திருக்குமானா அதை நாம ஆண்டவருக்காக நஷ்டம் என்று விட்டு இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கலாம். உங்களை நீங்களே கேட்டா விட்டது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விட வேண்டியவர் தான் நிறைய இருக்குது.
அப்போ அந்த வார்த்தை வாசிங்க. அடுத்தது 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஒன்று, லாபமாக இருந்தவைகளை நஷ்டமாக விட்டுட்டேன். 2வது, இயேசுவை அறிகிற அறிவு எனக்கு வேணும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அறிவு எங்க வரும்? பிள்ளைகளுக்கு அறிவு எங்க வருது? சின்ன பிள்ளைங்களுக்கு எங்க அறிவு எங்க வருது? தலையிலன்னு சொல்லாதீங்க. அறிவு எங்க வருது அப்படின்னா, அவன் போய் படிக்கும் போது தான் நல்லது கெட்டது என்ன பண்றான், புரியுதா இல்லையா? ஸ்கூலுக்கு போறான், அவங்களுக்கு இப்போ இங்கே என்ன பண்ணுது, பெட்டு மேலேயே போவோம். ஆனால் அங்கே போனால் 1 கிலோமீட்டர்னா கூட அங்கே போயிட்டு தான் என்ன பண்ணோம், சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? டேய், நம்ம அன்பா சொல்லுவோம், அது கேட்காது. அங்கே 2 வச்சாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா. அப்போ அறிவு நான் சொல்றேன் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அறிவு. இப்போ இந்த அறிவு என்ன அறிவு? ஆண்டவரை அறிகிற அறிவு. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன, அவர் எப்படியா இருக்கிறாரு, அவருடைய சூழ்நிலை என்ன, அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற அறிவு எங்க ஒரு மனுஷனுக்கு எங்க வருது அப்படின்னா ஆலயத்துல தான். இங்க சொல்றாரு, என்ன வாசிக்க அந்த வார்த்தை, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு எனக்கு வேணும் என்பதற்கு ஆலயத்துக்கு லேட்டா வர்றத விட்டுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆலயத்துக்கு வரும், நேரத்தோடு வருமா என்பது கேள்வி. நிறைய முறை சொல்லிட்டேன், இப்பவும் 10 நிமிஷம் நேரம் இருக்குது சொல்லி முடிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் நேரத்தோடு போறேன். நம்ம ஆலயத்துக்கு மாத்திரம் நேரத்தோடு வருவது இல்லை அப்படின்னா உண்மையா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு நாள், ஒரு வாரம் ஏதோ தாமதம் இருக்கும், மனுஷன் சூழ்நிலை இருக்கும். எல்லா நாளும் எல்லா வாரமும் நமக்கெல்லாம் 9:30 மணிக்கு லேட்டாக வரவங்களுக்கு 11 மணிக்கு சர்ச்சைன்னு தெரியல. புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும், கறி குழம்பு கூட விட்டு வரணும், மீன் குழம்பு கூட விட்டு வரணும், என்ன பிரியாணி இருந்தால் கூட நேரம் ஆயிடுச்சா விட்டுட்டு வரணும். இதுதான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு. இந்த அறிவு நமக்கு நிறைய பேருக்கு இல்லாததுனால தான் வரோம், பாட்டு பாடுறோம், காணிக்கை கொடுக்குறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம், எழுந்து போகிறோம். ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்குது அப்படின்னா ஒரு மாற்றம் இல்லை. என்னங்க மாற்றம்? வீட்டில் தூக்கம் வரல, சர்ச்சில் நல்லா தூக்கம் வந்துச்சு, இதுதான் மாற்றம். வேற மாற்றம் நமக்கு வர்றது இல்லை. புரியுதா? அதுதான் இப்போ ஐயா சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு பாட்டே பாடான்னு நினைக்கிறேன், வியாபாரத்தில் தூங்கினா என்ன நடக்கும் சொல்லுவாங்கல்ல, வியாபாரத்தை தூங்கினவனுக்கு அது சொல்லுவாங்க, வியாபாரத்தை தூங்கினவனுக்கு என்ன நஷ்டம் வரும். ஆமாவா இல்லையா? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தூங்கினா என்ன வரும்? கூப்பிட்டு ஆளு காசு வச்சுன்னு அன்னைச்சின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க, தூங்க எழுந்துக்கலாம். அப்போ நீ நிறைய பேர் சர்ச்சில் வந்து தூங்குறது தான் மாற்றம். வீட்டில் தூக்கம் வரலங்க, சர்ச்சில் போனால் பாவம் அவங்க செத்தே போயிட்டாங்க, அவங்க தான் சொல்லுவாங்கல்ல இல்லை? அப்போ சில பேர் எதுக்கு வரும்? 11 மணிக்கு சர்ச்சுக்கு வரோம். ஏன் வரோம்? கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலான்னு வரும். மாற்றம் இந்த மாற்றம் அல்ல, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக 9:30 மணி ஆராதனைக்கு முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி வரைய, இதுதான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு. சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை அறிகிற. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு நம்ம பஸ்ஸுக்கு போகிறோம், கரெக்டாக பஸ்ஸுக்கு போனால் கரெக்டாக இருக்கும், நம்ம பிளான் பண்ணுறோம். இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதே கவர்மெண்ட் அந்த பஸ்ஸில் போனால் எடுப்பாங்களா? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நார்மலாக மாத்திரை போய் வாங்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்ம ஊர் பஸ்ஸுக்கு கரெக்டாக போகிறோம், நம்ம சொல்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போய் இறக்குறான்றோம். இப்போ அதே பஸ்ஸில் பிளட் டெஸ்ட் பண்ணணும், சாப்பிடாம பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 7 மணிக்கு வாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதே 9 மணி பஸ்ஸுக்கு போனால் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்களா? புரியுதா புரியலன்னு தெரியல நீங்கள் பார்க்குறத பார்த்தா. அப்போ சும்மா ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை வாங்குறதுக்கு இந்த டைமு, பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீ நடந்தானே போகணும், இல்லை பைக் என்ன எடுத்துட்டு ஏதாவது ஒன்று எடுத்து என்ன பண்ண தண்டலம் போயிடணும்.
உதறி போட்டு போகிறோமா இல்லையா? சொல்லுங்க, போகிறோமா இல்லையா? அப்போ சாப்பாடு செய்யணும், சாப்பாடு கட்டணும், குளிக்கணும், அயன் பண்ணணும், அதை பண்ணணும், எப்படி இருந்தாலும் விட்டுட்டு ஓடுறேன். ஆனால் ஆலயத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம். அதுதான் நீதிமொழிகள் வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கால் முடக்கி கொண்டு உறங்கட்டும் என்பாயோ. தரித்திரம் என்னவா வருது வாழ்க்கையில்? வழி போக்கன போல வருதுன்னு நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்து இயேசுவின் அறிகிற அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில கிடைப்பதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நான் பைபிளை மூடி வச்சிடறேன். இன்னைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னு பிளான் பண்ணணுமா இல்லையா? காலையில இருந்து போது கவனிங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா? முக்கர்மாத்தில் தான் என்னைக்குன்னு தெரியல, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முக்கர்மாக்க சர்ச்சு விசுவாசி களிமண் வந்துனுக்குது. ஐயாவும் மாமி இருந்தாங்க. அப்போது நாங்கள் சர்ச்சுக்கு வரலையான்னு அவங்கள கேட்குறாங்க. வெள்ளிக்கிழமை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு களிமண்ட்டு நம்ம வீட்டு வேலை செஞ்சுன்னு. அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு களிமண்ட்டுன்னு திரும்பி போச்சு. இப்போது நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நல்லா தெரியும். ஏன்னா இன்றைக்கி சாப்பாடு கட்டுற வேலை மிச்சம். காலையில் இருந்து வேண்டியது தெரியும். சரி, இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணும்னு நம்ம எல்லாருமே பிளான் பண்ணிட்டோமா இல்லையா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னு பிளான் பண்ணுமா இல்லையா? சொல்லுங்கள். ஏன் தாமதம் நம்ம வரோம்? இல்லைங்க, அந்த ஒரு பஸ்ஸை பிடிச்சிருந்தா கரெக்டாக வந்து சர்ச்சு வண்டியே இறக்கிட்டு இருப்போம் அப்படின்ற பஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா? சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையாவே ஏசப்பா தான் திரும்ப ஒரு கொரோனா அமைச்சிக்கிறாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கொரோனா மறுபடியும் வந்திருக்குதா? பிழைத்துக் கொள்வதும் பிழைக்காம போவதும் நம்ம வாடுற கிரியைகளின் படிதான். அப்போ ஒரே ஒரு தீர்மானம். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். ஒரே ஒரு காரியம், நஷ்டம் விட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்காக இதை தாங்க நான் விட்டுருக்கிறேன் அப்படி என்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம்